வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேஎன் ரிலேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திங்ஸ் டு செக் பிஃபோர் பையிங் ப்ராப்பர்ட்டியோட பார்ட் 2 தான். இதோட ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாங்க இப்போ நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைட்டில் டீட். இது ஜென்ரலாக சேல் டீட் இல்லைன்னா தமிழில் விக்கிரய பத்திரம்னு சொல்லுவோம். சேல் டீட்னா என்னென்னா ஒரு செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான். டைட்டில் டீட் வந்து சேல் டீடாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் செட்டில்மெண்ட், ரிலீஸ் டீட் அந்த மாதிரி அதர் டீட்ஸாக கூட இருக்கலாம். இந்த டைட்டில் டீடில் என்னெல்லாம் நம்ம மேஜராக பார்க்கணுன்னா செல்லரோட அவங்களோட அட்ரஸ், ஆதார், பேன், அப்புறம் இந்த டாக்குமெண்ட் நம்பர் என்ன எஸ்ஆர்ஓவில் இருக்குது. எஸ்ஆர்ஓனா என்னென்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். உள்ளே இருக்கிற பேஜஸில் செல்லருக்கு எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சு, அதாவது செல்லருக்கு எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரான்சாக்ஷனில் எப்படி ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டைட்டில் டீடில் ரொம்ப முக்கியமானதை பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஷெட்யூல் பேஜ், அப்படி இல்லைன்னா சொத்து விவரம்னு இருக்கும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்னா நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். லைக் பிளாட் நம்பர், டோர் நம்பர், நகர் நேம், ஸ்ட்ரீட் நேம், சர்வே நம்பர், பட்டாப்படி இருக்கிற சர்வே நம்பர், வில்லேஜ் நேம், எஸ்ஆர்ஓ. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டியோட 4 சைட் பவுண்ட்ரி என்னென்னு இருக்கும். இந்த 4 சைடோட அளவு இல்லை லீனியர் மெஷர்மெண்ட் என்னென்னு இருக்கும். நம்ம வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டும் சைட்டில் காட்டுற ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக இருக்கான்னு இதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணணும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் இபி நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் சில டைட்டில் டீடில் அனெக்ஷர் இருக்கும். அந்த அனெக்ஷரில் என்னென்ன இருக்குன்னா பில்டிங் ஏஜ் என்ன, எவ்வளோ பில்டப் ஏரியா இருக்குது, எவ்வளோ லேண்ட் ஏரியா இருக்குது, என்ன டைப் ஆஃப் பில்டிங் லைக் ஆர்சிசியா இல்லைனா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா இல்லைனா மெட்ராஸ் டெரஸ் ரூஃபா, அப்புறம் ப்ராப்பர்ட்டி என்ன வேல்யூக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இது ஒரு ஃப்ளாட் இல்லைனா வில்லாவாக இருந்தால் இதில் ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃப்ளாட் நம்பர் என்ன, வில்லா நம்பர் என்ன, எவ்வளோ சூப்பர் பில்டப் ஏரியா, அதில் எவ்வளோ யூடிஎஸ் இருக்குது, இந்த யூடிஎஸ் எவ்வளோலேருந்து கன்வே ஆகுதுன்னுலாம் இருக்கும். அடுத்து பட்டா எஃப்எம்பி பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸ். பட்டாவில் ஜென்ரலாக என்ன இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம், வில்லேஜ் நேம், பட்டாவோட நம்பர் என்ன, அதுக்கடுத்து சர்வே நம்பர், அதோட சப்டிவிஷன் நம்பர், அப்புறம் இது என்ன டைப்பில் கிளாஸிஃபையாக இருக்குது, லைக் நஞ்சையாக இருக்கா, புஞ்சையாக இருக்கா, இல்லை மற்றவையாக இருக்கா, அப்புறம் அதோட டோட்டல் எக்ஸ்டென்ட் என்னன்னு இருக்கும். எஃப்எம்பியில் என்ன இருக்குன்னா அந்த என்டையர் சர்வே நம்பரோட சப்டிவிஷனோட இருக்கிற ஒரு ட்ராயிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருக்கிற ட்ராயிங்கில் பார்த்தோன்னா சர்வே நம்பர் 236ஓட என்டையர் ட்ராயிங் இருக்கும். அதில் சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் அதோட சப்டிவிஷன், அதோட லீனியர் மெஷர்மெண்ட். எஃப்எம்பியில் ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகணும், உங்கள் ப்ராப்பர்ட்டியை எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம டிஎஸ்எல்ஆர்னா என்னென்னு பார்க்கலாம். டிஎஸ்எல்ஆர்னா டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் தான். இது ஜென்ரலாக அர்பன் ஏரியாஸில் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னா பட்டாவில் பார்த்த மாதிரி தான் அதே டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், அப்புறம் பிளாக் நம்பர், சர்வே டிஎஸ் நம்பர், அப்புறம் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஓல்டு சர்வே நம்பர் என்ன, கிளாஸிஃபிகேஷன், பிளாட் எக்ஸ்டென்ட், அப்புறம் ஓனர் நேம் இருக்கும். பேக் சைடில் ஒரு ட்ராயிங் இருக்கும். இதில் இந்த டவுன் சர்வே நம்பரோட லீனியர் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஓவரால் சொல்லணும்னா காம்பினேஷன் ஆஃப் போத் பட்டா அண்ட் எஃப்எம்பின்னு சொல்லலாம். இந்த பட்டா டிஎஸ்எல்ஆரில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கிளாஸிஃபிகேஷனில் கவர்மெண்ட் லேண்ட், சர்க்கார் புறம்போக்கு, அனாதீனம், அப்புறம் வாட்டர் பாடியில் இருந்தால் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதை அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பிளான் அண்ட் லேஅவுட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.